அதிகமாகவே கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க, உங்களை பலப்படுத்த தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாம கர்த்தரை துதிக்கல, நீங்க சோர்ந்து போகாம கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மாம்சமா தான் இருக்கிறேன், ஆண்டவரே நான் ஆவியில பலன் அடையணும்ப்பா. என்னுடைய மாம்சம் பலவீனமாக இருந்தாலும் என்னுடைய ஆவி எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமாக இருக்கணும். ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். வேற யாரையும் யோசித்து பார்க்காம, வேற எந்த காரியத்துக்கும் உங்களுடைய எண்ணங்களை திசை திருப்பாம கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரத்தில் எங்களை வரைந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாதவர் நீர் தான் ஆண்டவரே. ஒருபோதும் கைவிட மாட்டீங்கப்பா. உலகத்தில் யார் மறந்தாலும் நீர் எங்களை மறக்க மாட்டீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சொல்லுவோமா? உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார், இந்த உலகம் உங்களை ஆகாதவன் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உங்களை தள்ள மாட்டார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறக்கவில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறக்கவில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சொல்வோமா? நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதிசன எல்லாம் அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? ஒருவேளை உறவுகள் உங்களை கைவிட்டிருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை தள்ள மாட்டார். அவர் உங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவன். சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் உங்களை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார்.
உங்களை எப்பொழுதுமே கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை எல்லாருடைய பார்வையில் நான் மறைந்திருக்கிறேன், யாருமே என்னை நினைவு கூறலை, யாருக்குமே என் ஞாபகம் இல்லை அப்படி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவையுமே ஆண்டவர் தன்னுடைய கரங்களில் பார்க்கிறார். என் பிள்ளை எப்படியெல்லாம் நடக்குது, நீ எவ்வளோ விஷயத்தில் உண்மையாக இருக்கிறன்றது கர்த்தருக்கு தெரியும். நீ உண்மையாக இருக்கிறதுனால பாட அனுபவித்து கொண்டிருக்கிறாயா, நீ நேர்மையாக இருக்கிறதுனால கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாயா, எல்லாரும் உன்னை பார்த்து ஏமாளின்னு சொல்கிறாங்களா, எல்லாரும் சொல்கிறது நீ செஞ்சிட்ருக்கிறியே, எல்லாருக்காகவும் உழைச்சிட்ருக்கிறியே, எல்லாருக்காகவும் பண்ணிகிட்ருக்கிறியே, நீ ரொம்ப ஏமாலியாக இருக்கிறியே, எல்லாரும் வேலையை நீயே செய்கிறேன்னு சொல்கிறாங்களா, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களே, கர்த்தர் அதற்கான பலனை, அதற்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பலன் உண்டு. நீங்கள் அப்படி இருக்கிறதுனால தான் ஆண்டவருடைய சமூகத்தில் தைரியமாக சந்தோஷமாக நிற்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லாததுனால தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. உலகத்துக்கு வேணால் நம்ம ஏமாளியாக இருக்கலாம், உலகத்துக்கு நம்ம பிழைக்க தெரியாதவனாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லலாம், அது மக்கு எல்லாம் யார் சொன்னாலும் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம், அது உண்மையாக இருக்குன்ற பேரில் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோம், அதை கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்ன்றதுனால இது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறோம் நம்மளை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ஒருபொழுதும் நம்ம அப்படி நடக்கிறதுனால நம்மளை அசட்டை பண்ண விடவே மாட்டார். அந்த பேசுன்னு அப்படி நினச்ச மனிதர்கள் மத்தியிலே நிச்சயமாக அவங்க உண்மையாக இருந்ததுக்கு கர்த்தர் பலன் கொடுத்துருக்காரு, அவங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு என்று அவங்க வாயாலே சொல்ல கர்த்தர் வல்லமை உள்ளவர். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை பற்றி பேசுகிறவங்களை உங்களை பற்றி பூரம் கூறுகிறவர்களை பற்றி, நான் எவ்வளோ உண்மையாக ஓடுறேன், எவ்வளோ உண்மையாக செய்கிறேன், ஆனால் யார் கண்ணுக்குமே அது தெரியலையே அப்படின்னு நீங்கள் எதையும் நினச்சி நீங்கள் வேதனைப்படாதீங்க. உங்களை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்கள் இந்த உலகத்துக்காக வாழல, ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும். என் பிள்ளை என்ன பார்க்குறா, என் மகன் என்ன பார்க்கறதுனால உண்மையாக இருக்கிறான். இந்த உலகத்தை நம்ம பார்த்துருந்தோன்னா அவங்கள போல் வாழத்துக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். நம்ம ஏன் தெரியுமா இன்னும் உலகத்தில் வாழ்கிறவங்க போல் வாழ முடியல, நம்மளை கற்றுக்க முடியல, நம்மளால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா கர்த்தரை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பு நம்மளை நிரப்பி இருக்கிறது. நம்ம எதையாவது துணிகரமாக யோசிக்கும் போது கூட அவருடைய கல்வாரி சிலுவை நமக்கு முன்பதாக நிற்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றுள்ள அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, இயேசுவே எங்களை அர்ப்பணிக்கிறோம், தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் வாழணும்ப்பா. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் உமக்காக ஓடணும். ஆண்டவரே பலன் கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சொல்வோமா? என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா உம் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். சொல்லுவோமா? அப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம். சொல்வோமா? அர்ப்பணிப்போடு.
ஏங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். அப்பாவை பார்த்து சொல்வோமா? உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா உம் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. இந்த உன்னத மகிமை உணர்ந்தவர்களை சொல்லுமா? உம் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவர் உம்முடைய கண்ணீரை காண்கிறவர், உங்களை தூக்கி சுமக்கிற தகப்பன். ஒருபொழுதும் எந்த மனிதர்கள் முன்பதாகவும் உடைய தலை குனிவை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். எல்லாம் ஒருமனப்பற்று இருதயத்தை அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை தாழ்மையாயும் கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, எவன் ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் மனிதர்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவான். எவன் மனிதர்களுக்கு முன்பாய் தன்னை பெருமையாய் காட்டிக் கொள்ளுகிறானோ அவன் மனிதர்களுக்கு முன்பாய் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கிருபை பெற்றுள்ளாய் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பு எங்களை பொங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக தைலத்தினால் உம்முடைய எண்ணெயினால கர்த்தர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தாவீது சொல்லுகிற பிரகாரமா எங்களுடைய நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை வழிநடத்தி நீர் வல்லம் உள்ளவர், எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கேட்டெங்கோ அலைந்திடாமல், திசை கேட்டெங்கோ அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றே, தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
என்னையால் புது பலத்தான் புதிய கிருபை புது கவியால் புது என்னையால் புது பலத்தான் புதிய கிருபை புது கவியால் நடத்துகின்றீ நிரப்பினித்த நடத்துகின்றீ நூதன சாலை. எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்வோமா? நூதன சாலோமில் சேர்த்திடுவி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே எல்லாரும் அர்ப்பணிப்போடு சொல்வோமா? நீரனை சுத்தம் செய்வீர் சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவரே உம்முடைய அன்பினால உம்முடைய அபிஷேக தைலத்தினால பிள்ளைகளை நீ நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல சீர்பட வேண்டுமோ எந்த இடத்தில் நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் எங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறீரோ ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற தேவையில்லாத கிளைகளை நறுக்கி மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் எங்களை சுத்தப்படுத்துங்கப்பா. இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஆவியில் பலப்படட்டும், மாம்சத்தில் பலனடையிட்டோம், தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.